டிக்கெட்ல இருந்து மணாலிக்கு பஸ் 6:40க்கு ஆல்ரெடி 6:25 ஆயிடுச்சு. எங்களை சுத்த விடுறாங்க. கேப்ல வந்து இறங்கிட்டோம் நியூ டெல்லியில இருந்து. சிக்ஸ் 40க்கு பஸ் மணாலிக்கு 10 hours ஜேர்னி உங்களுக்கு. எக்ஸிட் கேட் வழியா போனோம். அங்க எகிரி விட்டு போலான்னு பார்த்தா செக்யூரிட்டி நிக்கிறாங்க. போகக்கூடாது, நடந்து போனாலும் போகக்கூடாது. சுத்தி தான் போகணும். அப்படி போயிருக்கலாம், செக்யூரிட்டி நின்னுட்டாங்க. உள்ள பஸ் ஆக்சுவலா செமி ஸ்லீப்பர் தான். ஏன்னா ஹில்ஸ்னால ஸ்லீப்பர் ஃப்ரம் மணாலி ஃப்ரம் காஷ்மீர் கேட். ஹெல்த்தி போ ஃபார் பெட்டர். பட் ரொம்ப மோசம் கைஸ். டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலே போறோம், வேகமா போறோம். எக்ஸிட் கேட் தானே? எக்ஸிட் அதுதான், ஆனா அப்படி போக முடியாதான். ஓ ஏ பேக் வெயிட்ட மாத்திட்டு என்னாச்சுடா? யாரா? என்ன மேன்? சரி ஆயிடுச்சு, நாங்க டைம் ஆயிடுச்சு, ஓடணும். கிட்ட போயிட்டு சரி ஆயிடுச்சு, நாங்க பஸ் கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்றேன். ஓகே பை. காஷ்மீர் கேட் பஸ் ஸ்டாப். போட்டேன் இங்க இருந்தாலும் உங்களுக்கு இங்க இருந்துதான் எல்லா ஏரியாவும் பஸ் இருக்குல்ல. லாங்லாம் போறதுக்கு இங்க தான் மணாலி, லடாக்கு. காஷ்மீர் கேட்பா. ஆமா, நம்ம லட்சணம் பத்தல. கடைசியில எப்போனாலும் ஓடி வந்துதான் பிடிக்கிறோம். 25டா. काश्मीर गेट उल्लो तो लोकल भाई दूसरा शेप है, दूसरा मॉडल है। ये मॉडल है वो आएगा 300 रुपए। 300 में ये 300 ये वाला नहीं 400 लगेगा। अरे 300 இதெல்லாம் 250 ரூபாய் வாங்கினாங்க. ஸோ இங்க இருந்தா நம்மளுக்கு வந்து எல்லா பஸ்ஸும் லடாக்கு லாங் போற எல்லாமே இப்படிதான் நினைக்கிறேன். மணாலி பஸ் 41 வந்துட்டோம் அப்படின்னு வந்துச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல பஸ் இவனை பேரம் பேசிட்டு 41. 43 பார்த்தேன்டா. என்ன பார்த்தாச்சு? அந்த சைடு பாக்குறேன். இதான் இங்கதான் பார்த்தேன். $45, $44, $43. $41. ஏன்னா பஸ்ஸ காணோம். அச்சி பஸ் எங்கடா? நாங்க 41 வந்துட்டோம். நான் பஸ் காணோம். பஸ் எடுத்துட்டானா? காய்ஸ் ஒரு பெரிய குளறுபடி ஆயிடுச்சு. பஸ் புக் பண்ணோம் 6:40க்கு வர வேண்டிய பஸ் வரல. பையன் கதறிட்டான். என்ன பண்றது? இப்போ வந்து பஸ் வரலன்னா இங்க இருந்து மலானி வரைக்கும் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? கஷ்டம், ரிஸ்க்கு. அப்புறமா அவங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. எடுப்பானுங்க, எடுத்து ஏதாவது சொல்லல, டிலே அது இதுன்ட்டு எதுவுமே சொல்லல. அப்புறமா ரெட் பஸ் கால் பண்ணி கஸ்டமர் கேர் கிட்ட போய் அப்புறமா அவன் சொன்னா இந்த மாதிரி டிலே சார் 7:15 பஸ் வந்துடும் அப்படின்னு.
ஆனா ஒரு ஆர்கனைசருக்கு ரொம்ப ஒரு கஷ்டம் ஆயிடுச்சு. பட் இவ்வளோ ஒரு இது கடைசி நேரத்துல வந்து இந்த மாதிரி பஸ் வரல அப்படி இப்படி இன்ஃபர்மேஷன் எதுவும் காசு ரீஃபண்ட் வந்துடும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. பட் இத்தனை பேர் நான் கூப்பிட்டு வந்துட்டு இப்போ கூப்பிட்டு போனோம்ல அங்க. பட் ஒரு வழியா ஃபாதர் எடுத்து சொல்லிட்டானுங்க 15 பஸ் வந்துடும். வந்த உடனே நம்ம ஏறி ஸ்ட்ரெயிட்டா மணாலி. நம்ம ஆப்பிள் ஆப் வாட்ச் வாங்குறோம், எவ்வளவுன்னு தெரியல. ஆப்பிளா இதுதான் கியூஆர் ஸ்கேன் பண்ணு. கித்தனா கித்தனா பாய் ஒரிஜினல்னா எப்படியா நான் 500 ரூபாய்க்கு தருவான். 500 ரூபா பால போட்டோன்னு வெடிச்சிடும் போலயே. நான் கண்டுபிடி புரியுது புரியுது. சாரா இருக்கான் பாய். OnePlus 1200. This 1200. This 1300. வெச்சிரு. எங்க இருந்து வாங்கி வர நீ இதெல்லாம்? இதோ வாங்க போற. சும்மாவே சாவுறானுங்க. எவனா வாங்குவானா அத? ஐயா மெட்ரோ மேல போகுது, எங்கேயே எச்சரிக்கை போட்டு பாட்டு கேட்கறாங்க. எந்த போறது எங்கேயும். பாய்ஸ் ஃபைனலி பஸ் வந்துருச்சு. 6:40 பஸ் 7:40 வருது. 1 hour டிலே. நம்ம எப்படி போய் சேர போறோம்? எந்திரிச்சு உள்ள போலாம். 10 மணி நேரம் இந்த பஸ் தான் உங்க டிராவலு. செமி ஸ்லீப்பரு. கிளம்பிட்டோம் மலையை நோக்கி கிளம்பிட்டோம். பஸ்ஸோட கம்ஃபர்ட் எங்க போய் சொல்றேன். வானம் பாத்தீங்கன்னா மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. நம்ம செல்ற இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 டிகிரி 4 டிகிரி இருக்கலாம் ஹிமாச்சல்ல. எல்லாத்துக்கும் காரணம் இவருதான். பாவம் ரொம்ப பயந்துட்டாரு. ஆனாலும் படி நான் ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கிட்டேன். பெட்ஷீட் எடுத்துட்டு வேணா வாங்கி பாரு. ஓகே ஏதோ நான் இதை மறைச்சிருவேன், குடிச்சு வச்சிருவேன். பாத்தீங்களா கால் எல்லாம் வைக்கிறது பக்கவா இருக்கு. நெக்ஸ்ட் சீட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. பாப்போம் ஜேர்னி எப்படி இருக்குன்ட்டு. போக அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் லஞ்ச் நிப்பாட்டுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி எடுத்துருவாங்க. தென் பாத்தீங்கன்னாலே தெரியும். சரி கால் வைக்கலாம் ஜம்முன்னு இருக்கு. ஓகேவா? கம்ஃபர்ட்டா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சி. என்ன சொல்ல விரும்புறீங்களா? என்ன சொல்ல விரும்பல, நான் போய் ஓட்டுறேன்றேன். நான் எடுக்க மாட்டேங்கிறேன். ஓட்ட தெரியுமா? நான் ஓட்டுறேங்க. எல்லாம் டைரக்டா மேல போலாம். நம்மதான் அது என்னது இது? கோதம் பத்திர போதை பொருள். மேடம் நம்ம மருந்து அது பேரு கார்லிக். அது கார்லிக் இல்ல, அது வேற ஏதோ. அது எப்படி பூஸ்ட் பூஸ்ட் ஆனிச்சு. அதான் இங்க வரைக்கும் ஏறிச்சு. அங்க தரேன் மேல. அங்க அங்க வேணா தர. டெக்னிக் கையில போமத்த. தைலம் தான சொன்னேன். தைலம் தான். கார்லிக் என்ன? கார்லிக் தைலம். பூண்டு தைலம். ஏய் கார்லிக் பர்ஃபியூம் எப்படி இருந்துச்சு தலைவா நீ சொல்லு. நல்லா இருக்கா? ஐயோ ஆமாண்டா. போன உடனே தூக்கம் இதெல்லாம் போயிடுச்சுடா. டேய் மன் இதுல ஸ்ட்ரகிள் இல்ல. ஓகே அவ்வளவுதான். எங்க கொடைக்கானல்ல வாங்க. கொடைக்கானல்ல வாங்கிட்டு வந்தேன் நான். காலானா? ஏய் பூண்டி ராஜா. அவனோட இது கொல்ல அந்த பூண்டி ராஜா வச்சிருந்தானே கொண்டு வந்திருக்காங்க பர்ஃபியூம். நான் 5 அமைதி ஆயிட்டீங்க. செட்டில் ஆயிட்டீங்க அவ்வளவுதான். நான் ரிஸ்க் எடுக்கறேன்ல. ட்ரெயின் ஏறின பிறகு வாங்கிக்கிறேன். போடா போடா. இல்ல நிக்கிறான், வெளில போக மாட்டான்.
நீ பாத்தியாடா டேய், விண்ட்ஷீல்ட் கிளாஸ் உடைஞ்சிருக்கு. ஜாலியா உடைஞ்ச கிளாஸ்ல ஸோ ஹாய் நண்பர்களே, பஸ்ஸு கிளம்பிச்சு, 8:30 கிளம்பிச்சு, மணி 12:30. டின்னர் நிப்பாட்டியிருக்கான். இன்னும் 350 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. ஏதோ தாபால நிப்பாட்டிருக்கோம் வண்டியை. வாங்க உள்ள போலாம், என்ன சாப்பிடலான்னு பார்க்கலாம். செம்ம தூக்கம்லாம் இருக்கு, தூங்கினே இருக்கலாம் தோணுச்சு. சரி, லெட்ஸ் கோ இன்சைட் அண்ட் லெட்ஸ் பன்னீர். இந்த பன்னீர் தான் நானே 90 ரூபான்றா பட்டர் நான். வேற வழி இல்லை நண்பர்களே. ஏன் அது இருக்கட்டுமே, ஒண்ணு வச்சிருங்க. அது காசா? சொல்லாதே எடுத்து வந்துடுறானு. தமனா பானு கிட்ட ஒரு தாபால் நிப்பாட்டினானுங்க. ஒரு 9 நானு, 3 பன்னீர் பட்டர் மசாலா, 1 லஸ்ஸி, 3 டீ, 1800 ரூபாய். வேல்யூவா இல்லையா நீங்களே சொல்லுங்க. பன்னீர் பட்டர் மசாலா செம்ம சின்னதா கொடுத்துருந்தான், செம்ம வேண்டாயிடுச்சு. பசிக்கு கொஞ்சம் சாப்பிட்டோம். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் லைஃப். ஆனா என்ன பண்றது, மேல வந்துட்டோம், சாப்பிட்டு ஆகணும். எனர்ஜிக்காச்சும் கொஞ்சம் சாப்பிட்டோம். நீங்க மணாலி டிராவல் பண்ணும்போது ஃபுட் எங்க சாப்பிட்டீங்க சொல்லு. பஸ்ஸுக்காரன் அவன் நிப்பாட்டுறான். ஸோ லைக் தட் ஒன்லி. டீ வந்துச்சுன்னா குடிச்சிட்டு கிளம்பலாம். பஸ்ல 6 நச்சுனே இருக்கிறானுங்க. எப்படி போகுதுன்னு சொல்லுங்க. டீ பத்தி எப்படி? 50 ரூபா டீ எப்படி இருக்கு? இன்டர்வியூ இருக்கு. 50 ரூபாய் டீ. தண்ணி கழனி தண்ணி மாதிரி இருக்கு டீ. பாத்துக்கோங்க, 50 ரூபா டீ கழனி தண்ணி தான். வேற நம்ம இங்க எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது எதுவுமே. மேல போக நல்ல டீ கிடைச்சா லக்கு. ஹாய் கைஸ், go to hours to Manali. இல்ல பஸ்ல ஏறினால உறக்கம் தான் வருது. ஒரு பயங்கரமான வியூ. இது உங்களுக்கு காட்டுறேன். மூஞ்செல்லாம் கருத்து போயிடுச்சுடா. ஒரு டீ பிரேக் அப்புறம் கிளம்ப போகிறோம். இன்னும் ஒரு 94 கிலோமீட்டர்ஸ், 2 hours குழு, அதுக்கப்புறம் மணாலி. இது வரைக்கும் மறந்து போகுது. 2 hours வெளியே வண்டி. மணாலி போயிட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி இன்னைக்கு ஒரு 11 to 12 o'clock கிட்ட ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பார்ப்போம். கிட்ட போயிட்டு ரூம் கிட்ட போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் ஓகே இப்போதைக்கு. நானும் ஃபார் பெட்டர் இப்போ. லெட்ஸ் கோ. எப்படி போகுதுன்னு தெரியலன்னு பார்த்து பார்ப்போம். 8:30 ரீச் டு மணாலி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறோம். நம்ம ரூம்ஸ் போனோம். ரூம்ஸ் தான் ட்ரெக்கிங் ஆரம்பிக்குது. அதுக்கு நம்ம கேப் புக் பண்ணுறோம். 3 கிலோமீட்டர்ஸ். வாங்க.